வணக்கங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இஸ்ரேல், ஈரான், ஏமன், லெபனான் போன்ற நாடுகளிடையே என்ன நடக்குதுன்றத பார்க்க போறோம். இந்த அனைத்து நாடுகளுக்கும் ஒரே ஒரு எதிர்வாதம் பண்ற ஒரே நாடு வந்து இஸ்ரேலு. என்ன இஷ்யூனா, போன வருடம் அக்டோபர் மாசம் வந்து 1200 பேர் மட்டும் 200 பேர்த்த வந்து சிறை பிடிச்சுட்டு போயிடுறாங்க. யாரு? அந்த ஹமாஸ் அமைப்புல இருக்கவங்க, இந்த பாலஸ்தீனை சேர்ந்தவங்க வந்து 1200 200 பேர்த்த பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இதுக்கு பதிலடியா அவங்க போர் தொடுக்குறாங்க இஸ்ரேலு. இது நாள் வரைக்கும் 39,450 பேர் மேல இறந்திருக்காங்க. மொத்தம் வந்து 42,000 பேருக்கு மேல வந்து இறந்திருக்காங்க. இப்ப என்ன இஷ்யூனா, இப்ப ரீசெண்டா வந்து ஈரான்ல ஒரு ஜூலை 5ஆம் தேதி அதிபர் தேர்தல் நடக்குது. அந்த அதிபர் தேர்தல்ல ஒருத்தர் வெற்றி அடைஞ்சிறாரு. மசூதின் ஒருத்தர். அவர் வந்து ஜூலை 30ல ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறாரு. அதுல வந்து உலக நாடுகள் அனைவரும் பங்கு வருங்க. நம்முடைய இந்தியாவை சேர்ந்த நிதின் கட்கரியும், மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியும் அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இதுல என்ன இஷ்யூனா, இப்படி இருக்கிற சூழ்நிலையில திடீர்னு அந்த பதவி இருக்கும்போது அந்த ஹனின்ற வந்து இஸ்மாயில் ஹனின்றவர் வந்து கட்டிப்பிடிச்சு அப்ப பதவி இருக்கும்போது அவரை வந்து அந்த அதிபரை கட்டிப்பிடிச்சு இனிமேல் வந்து கெட்ட காலம் தான் வந்து சொல்லி இஸ்ரேலுக்கு கெட்ட காலம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அந்த முடிந்த ஒரு மணி நேரம் 1 ஹவர்லயே வந்து அவர் வந்து சுட்டுக் கொல்லப்படுறாரு. என்ன காரணம்? அது மிகவும் வந்து டெஹ்ரான்ன்றது வந்து ஈரானுடைய தலைநகரம். ஸோ மிகவும் ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதி. அந்த அந்த இடம் வந்து யாராலும் போக முடியாது. அவ்வளோ ப்ரொடெக்டட் ரிசர்வ்டான ஏரியா. இப்படி இருக்கிறதுல எப்படி இவங்க போனதுன்னு பார்த்தா, உலகத்திலே மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு உளவு படைனா அது இஸ்ரேல் தலைவர்கள் உள்ள மொசாத் என்ற ஒரு அமைப்பு தான் இருக்கு. அந்த அமைப்பு என்ன செய்வாங்கன்னா, அது எப்ப செயல்படுதுன்னா, அது வந்து ஆப்டர் ஹிட்லர் வந்து எப்ப வந்து யூதருக்கு எதிராக வந்து ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்ப இருந்தே வந்து அந்த மொசாத் என்ற அமைப்பு செயல்பட்டு இருக்கு. அவங்க வந்து அவங்களுடைய மிகவும் யார் எங்க இருந்து செயல்படுறாங்கன்னே தெரியாது. அவங்க வந்து செயல்பட்டதுல ஈரான்லயே வந்து என்ன அதுக்கு முன்னாடி பல வாட்டி 2004ல ஒரு தலைவர் கொல்லப்படுறாரு. ஹமாஸோட தலைவர் 2004லயும், அதுக்கப்புறம் 2010ல 2 விஞ்ஞானிகள் கொல்லப்படுறாங்க. 2020லயும் 2 விஞ்ஞானிகள் கொல்லப்படுறாங்க. 2022ல 2 ராணுவ முக்கியமான அதிகாரிகள் கொல்லப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எவ்வாறு பண்றாங்கன்னா, இதெல்லாம் இஸ்ரேலுடைய மொசாத் என்ற ஒரு அந்த அமைப்பு தான் வந்து முழுமையா செயல்பட்டு இவ்வளவு பெரிய உலக நாடுகள் மத்தியில வந்து வியப்பா இருக்கு. ஏன்னா எப்படி அந்த 2020லாம் ஒரு விஞ்ஞானிலாம் இறந்ததெல்லாம் எப்படின்னே தெரியாது. அவருக்கு எந்த கார்ல போறாரு, எந்த கார்ல வர்றாருன்னு யாருக்குமே தெரியாது. பட் இருந்தாலும் அவரை வந்து அவங்க ஷூட் பண்ணி இறந்துட்டாரு. அவர் வந்து ஏதோ வந்து சின்ன துப்பாக்கி வந்து கார் முன்னாடி சுட்டதாக சொல்லி இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இவ்வாறு இருக்கும்போது லெபனான்ல இருந்து செயல்படுற ஒரு அமைப்பும் மற்றும் ஏமன்ல இருந்து செயல்படுற ஒரு அமைப்பும் எல்லாமே இஸ்ரேலுக்கு எதிராக வந்து இப்போ வந்து போர் தொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து எதிரி அப்போ வந்து இஸ்ரேல் இருக்கு. இதுக்கு முழு காரணம் இப்போ அந்த ரீசெண்டா அந்த இஸ்மாயில் ஹனியை வந்து ஈரான் தலைநகர்ல டெஹ்ரான்லேயே வச்சு கொண்டதுனால அந்த ஈரான் அந்த அதிபர் என்ன சொல்றாருன்னா, எங்களோட விருந்தாளியை நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, ஸோ நாங்கள் ரிவெஞ்ச் எடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அரைக்கோள் இந்த மாதிரி அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்தர் டேஸ்ல இப்பயே பார்த்தோம்னா உலக நாடுகள் அனைத்தும் வந்து ஃபியர்ல இருக்கு. உலக நாடுகள் அனைத்தும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பங்களாதேஷ் நம்ம நெய்பரிங் ஸ்டேட்டோட பங்களாதேஷ் ஒரு இஷ்யூஸ் ரைஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்படி அடுத்தடுத்து உலக போரா மாறுமோ அப்படின்ட்டு உலக நாடுகள் அனைத்தும் வந்து பயந்துருக்காங்க. ஸோ பொருளாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ வந்து இது உண்மையிலே அமெரிக்கா வந்து இந்த மேற்கு ஆசிய பகுதியில் இங்கே நடக்கிற இஷ்யூஸை உடனே வந்து சால்வ் பண்ணணும் யாரும் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய பிரார்த்தனையாக இருக்கு. ஸோ டெஃபினட்டாக வந்து இந்த இஷ்யூ சால்வ் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், மேற்கொண்டு பார்ப்போம். இந்த அதிபர்கள் மற்றும் உலக அளவிய அனைத்து ஹியூமன் ரைட்ஸ் விரும்புவர்களும் இதில் உடனடியாக வந்து அவங்க தலையிட்டு நிப்பாட்டணும். இந்த போர் பாருங்க. இன்றைக்கு இதுவரைக்கும் வந்து 42,000 பேருக்கு மேல இந்த போர்ல இறந்திருக்காங்க. இந்த ஹமாஸும் இஸ்ரேலும் ஈரானு ஏமன் லெபனான் இந்த 4 நாடுகளே வந்து பாலஸ்தீனம் இந்த நாடுகள் எல்லாமே வந்து எப்பயுமே வந்து ஒரே ஒரு பதட்டமான நிலையில இருக்கு. ஸோ இதை உடனடியாக குறைக்கிறதுக்கு அந்த ஏமன் தலைவரும் அந்த இஸ்ரேல் தலைவரும் நேத்தனியாகு அவரும் வந்து அனைவரும் ஒத்துழைச்சு உடனடியாக அந்த இஷ்யூ சால்வ் பண்ணணும்னு எல்லாருடைய பிரார்த்தனையா இருக்கு.
அப்பாவி உயிர்களோட போவது என்பது மிகவும் கடினமான ஒன்று. ஸோ டெஃபினட்டாக வந்து உலக நாடுகள் மற்றும் இந்தியாவும் அதுக்கு வற்புறுத்துவாங்க நினைப்பேன். நன்றிங்க. மேற்கொண்டு தகவல் அடுத்த தகவல் சொல்கிறேன். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் அதிகமாக பண்ணால் தான் எல்லாத்துக்கும் ஷேர் ஆகுது. ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.